மாமல்லபுரத்தில் பட்டப்பகலில் பெண் ஒருவரிடம் பணத்தை பறித்து கொண்டு தப்பியோட முயன்ற வடமாநில பெண்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவரிடம் கைவரிசை காட்டியவர்கள் வசமாக சிக்கியது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் போன்று சில திருடர்களும் மாமல்லபுரம் வந்து கிடைத்ததை சுருட்டி கொண்டு செல்வதை அடிக்கடி காண முடிகிறது. அப்படி ஒரு கும்பல்தான் கையும் களவுமாக சிக்கியுள்ளது. நடந்தது என்ன? மாமல்லபுரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரின் மனைவி மஞ்சுளா. 48 வயதான இவர் மாமல்லபுரம் பேருந்து நிலையம் அருகில் கட்டண கழிப்பிடத்தை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது குடும்ப தேவைக்காக அங்குள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 55,000 ரூபாய் பணத்தை மஞ்சுளா எடுத்துள்ளார். பின்னர் அந்த பணத்தை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு கிளம்புவதற்கு தயாராகியிருக்கிறார். வங்கி வாசல் படியை கடந்ததும் வாடிக்கையாளர் போர்வையில் 3 பெண்கள் அங்கு அமர்ந்திருந்தனர். பிளாஸ்டிக் கவரில் வைத்து மஞ்சுளா பணம் எடுத்து வருவதை நோட்டமிட்ட அந்த கும்பல் அவரை நெருங்கி சென்றுள்ளது. அப்போது மஞ்சுளா சுதாரிப்பதற்குள் அவர் கையில் இருந்த பிளாஸ்டிக் கவரை பிளேடால் கீறி 55,000 பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். அதிர்ச்சியடைந்த மஞ்சுளா தனது பணத்தை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் அந்த திருட்டு கும்பலை பிடிக்க மின்னல் வேகத்தில் விரட்டியிருக்கிறார். அதில் ஒருவர் மட்டும் வசமாக சிக்கியதும் அவரின் தலைமுடியை பிடித்து பேயாட்டம் ஆட்டி தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். அத்துடன் ஆட்டோவில் தப்பி ஓட முயன்ற மற்ற 2 பெண்களையும் பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர்.